Hi, NCERT, Grade 11, Chapter 7ல book back questions பார்த்துட்டு இருக்கோம். Question number 7.47. It has been found that the pH of a 0.01 molar solution of organic acid is 4.15 கொடுத்துட்டாங்க. Calculate the concentration of anion அப்படின்னு கேட்டிருக்காங்க. The ionization constant of the acid and its pKa கேட்டிருக்காங்க. அப்போ என்னென்ன கண்டுபிடிக்கணும்னு பாருங்க. Concentration of anion இதுக்கு முதல் அவங்க ஈக்குவேஷன் கொடுத்துருந்துருக்கணும். ரைட்டா? ஸோ அதுவும் குடுக்கல. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, HA அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுதான் ஆசிட். ஸோ இது நமக்கு டிசோசியேட் ஆச்சுன்னா என்ன பண்ணும்? H++A- வரும். அப்ப இது 1:1 ரேஷியோ தான். அப்ப H+ கண்டுபிடிச்சாலே ஆனியான் கண்டுபிடிச்ச மாரி. ரைட்டா? அண்ட் அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. Ka கேட்டிருக்காங்க. ரைட்? அதே மாரி pKa கேட்டிருக்காங்கப்பா. ஸோ இதுதான் கொஸ்டினு. ஸோ Ka, pKa கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டிப்பா நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, H+ அயானுடைய கான்சன்ட்ரேஷன் தெரியணும். ரைட்டா? ஸோ அது தெரிஞ்சுச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்? ஈஸியா அ Ka கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ pH உடைய ஃபார்முலா என்னது? pH that is equal to minus log of concentration of H+. ஸோ அப்போ minus pH that is equal to log of concentration of H+. அப்போ concentration of H+ that is equal to வந்து நமக்கு 2 பக்கம் ஆன்டி லாக் எடுக்கிறேன். ஸோ ஆன்டி லாக் ஆஃப் minus pH that is equal to என்னது நமக்கு H+ concentration. ரைட்டா? அப்போ H+ அயான் கான்சன்ட்ரேஷன் தட் இஸ் ஈக்குவல் டு pH அவங்களே கொடுத்தா 4.15. ஸோ அப்போ 10⁻⁻4.15 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ரைட்டா? ஸோ இதுக்கு நான் ஆன்டி லாக் எடுத்தேன்னா எனக்கு H+ வேல்யூ பார்த்தீங்கன்னா 7.08 இன்ட்டு 10⁻⁻5 அப்படின்னு வருது. ரைட்டாப்பா? இதுதான் H+ ஓட வேல்யூ. ஸோ H+ கிடச்சிருச்சு. ரைட்டா? ஸோ அப்போ நம்ம Ka வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அப்போ Ka வேல்யூவுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும் பாருங்கள். ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H+ தட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன தெரியும்? ரூட் ஆஃப் Ka இன்ட்டு C அப்படின்னு தெரியும். ரைட்டா? ஸோ இதிலேருந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா இப்போ C நமக்கு தெரியும். இங்கே இருக்குது சியோட வேல்யூ அண்ட் H+ உடைய வேல்யூ நமக்கு தெரியும். இதை வச்சு என்ன பண்ணிக்கலாம்? Ka கண்டுபிடிக்கலாம். இல்லை ரூட் எடுக்கிறது நம்ம கஷ்டமாக இருக்குன்னா we can go for this one. Ka that is equal to நம்ம என்ன பண்ணுவோம்? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H+ இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A மைனஸ் டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் HA அப்படின்னு சொல்லி போடுவோம் இல்லையா? ஸோ அப்போ இந்த பேட்டர்னில் போடும்போது நமக்கு என்ன ஆகும்னா 7.08 இன்ட்டு 10⁻⁻5 the whole square, ரைட், டிவைடட் பை HA உடைய கான்சன்ட்ரேஷன் 0.01. ஸோ இதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் எடுக்க தேவையில்ல. ஆனால் ரூட் எடுக்க தேவையில்ல. பட் ஸ்கொயர் பண்ணணும். ஸோ எது உங்களுக்கு கன்வீனியன்ட் பார்த்துக்கோங்க. அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும்னா 5.01 இன்ட்டு 10⁻⁻7. அப்போ Kவோட வேல்யூ என்னன்னா 5.01 இன்ட்டு 10⁻⁻7. pKa கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்ன தெரியும்? pKa that is equal to minus log of Ka. அப்போ என்ன பண்ணிக்கலாம்? மைனஸ் log of Kவோட வேல்யூ 5.01 இன்ட்டு 10⁻⁻7. ரைட்டா? ஸோ இப்போ இதில் நான் இதை மைனஸ் லாக் இருக்கு இல்லையா? அதை லாக் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன வேல்யூ வரும்னா 6.3. ஸோ pKa that is equal to நமக்கு என்ன வருது? 6.3ன்னு வருது. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ரொம்ப ஈஸி. அப்போ இதில் மேத்தமேட்டிக்கலாக நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறது டிவைட் பண்ணுறது தான் இப்போ உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகும். மற்றபடி ஸ்கீம்லாம் ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆனியான் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறேன்? முதல்ல கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H+ கண்டுபிடிக்கிறேன். ஸோ அதே வேல்யூ தான் அது நமக்கு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆனியான் இருக்கும். அடுத்து Ka கேட்டிருக்காங்க. ஸோ Kaல என்ன பண்ணுறேன்? இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி டிவைட் பண்ணி என்ன பண்ணுறேன்? Ka கண்டுபிடிக்கிறேன். ரைட்டா? ஸோ அடுத்து pKa கேட்டிருக்காங்க. pKவோட ஃபார்முலா எழுதுறேன். அதில் என்ன பண்ணுறேன்? திரும்ப மைனஸ் லாக் போட்டு அந்த வேல்யூ நமக்கு கிடைச்ச Ka வேல்யூ இருக்கு இல்லையா? அதுக்கு லாக் எடுத்து அதை நெகட்டிவ்ல போட்டோம்னா என்ன கிடைச்சிடும்? நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அதுதான் அது pKa வேல்யூ. ஸோ pKa வேல்யூ நமக்கு எவ்வளோ வருதுன்னா 6.3. இங்கே பாயிண்ட் வச்சுருக்கேன். ரைட்டா? 6.3 தான் நமக்கு ஆன்சர். ரைட்? தேங்க்யூ.